வணக்கம். இன்றைய 4வது நாளான நம்ம இந்த வகுப்பு எடுக்கிறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற தலைப்பில் எடுக்க போகிறோம். ஆப்ஷனில் நம்ம மட்டும் கால், புட்டு, கால் எப்படி பை பண்ணுறது, காலை எப்படி செல் பண்ணுறது, புட்டு எப்படி பை பண்ணுறது, செல் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பேசிக்கான, ரொம்ப அடிப்படை கருத்துக்களை பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஒரு பகுதியாக ஓஐ அப்படின்றது வந்து ரொம்ப மிக முக்கியமான, அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், திறந்த ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து மிக மிக முக்கியமாக வந்து ஆப்ஷன் ட்ரேடில் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதோட அவசியத்தை போக போக புரியுவீங்க. நேற்றுக்கு நம்ம போன வகுப்பில் நம்ம பார்க்கும்போது வந்து நம்ம அந்த ஓயை வந்து என்னென்ன பண்ணோம் அப்படின்றது ஒரு சின்னதாக சொல்லியிருந்தோம். அப்போ மனோசார் வந்து விளக்கம் கொடுத்தாங்க அதுக்கு. அப்போ வந்து ஒரு சின்ன இது இருந்தது. ஓஐ அதிகரிச்சுன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகரிச்சுன்னா ப்ரைஸ் ஏற்றம் அடையும், புதிய லாக் பொசிஷன் புல்லிஷ் அப்படின்றது இந்த இந்த அட்டவணையை போன வாரம் பார்த்துருப்பீங்க. அதில் இன்னும் ஒரு சின்ன விளக்கமாக அதுக்கு கொஞ்சம் விளக்கமாக இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு கொண்டு போயிருக்கேன் இன்னைக்கு. பாருங்க, அதை பற்றி இப்போ பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு திருப்பி அதே கேள்வி தான். சந்தையில் தற்போது உள்ள ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட் முடிக்கப்படாமல் திறந்த நிலையில் உள்ளன என்பதை குறிப்பதாகும். அதாவது என்னன்னா, இந்த கான்ட்ராக்ட் நம்ம பை அண்ட் செல் கான்ட்ராக்ட் ஏற்படுத்துறோம் இல்லைங்களா, அது வந்து இன்னும் முடிக்கப்படாமல் இருக்கிறது தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கான்ட்ராக்ட் இன்னும் வந்து முடிக்கப்படாமல் இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஒரு புதிய ஒரு பையர் மற்றும் ஒரு புதிய விற்பனையாளர் செல்ல இணையும் போது ஓஐ 1 அதிகரிக்கும். அதான் ஒருத்தர் வாங்குறது, ஒருத்தர் விற்பார். இவங்க 2 பேரும் சேர்ந்தா தான் ஒரு ஒப்பந்தம் வந்து நிறைவேறும். அந்த மாதிரி 2 பேரும் நிறைவேறும் போது வந்து ஒரு ஓஐ வந்து 1 வந்து அதிகரிக்கும். இருவரும் தங்கள் நிலையை முடித்துக் கொள்ளும் போது அந்த ஓஐ வந்து 1 குறையும். 2 பேரும் வந்து அவங்களோட கான்ட்ராக்டை முடித்துக் கொள்ளும் போது அந்த ஓஐ வந்து குறையும் அப்படின்றாங்க. ஓஐ மற்றும் பிரைஸ், ஓஐக்கும் விலைக்கும் உள்ள இடையிலான தொடர்பு வந்து நம்ம பார்க்குறோம். சந்தையின் போக்கை கணிக்க ஓஐ மற்றும் பிரைஸ் ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். சார் டெக்ஸ்ட் கிளியரா இல்லைங்க சார். டெக்ஸ்ட் சரி கிளியரா இல்லைங்களா? ஆமா, அப்படியா? லெட்ரு சரியா கிளியரா தெரியல. இருக்கா இப்ப? கரெக்ட். இப்ப அப்போ அப்போ அப்படிதான் இருக்கு. இப்போ ஓகே. கண்டினியூ ஓகே பண்ணுங்க சார். ஓகே. ஓகே. ம். சந்தையின் போக்கை கணிக்க ஓஐ மற்றும் பிரைஸ் ரெண்டையும் சேர்த்து பார்க்க வேண்டும். அதாவது ஒரு சந்தை வந்து எந்த பக்கம் மூவ் ஆகுது, ஏற்றமா இருக்கா, இல்லை இறக்கமா இருக்கா, பீரிஷா இருக்கா, இல்லை ரேஞ்ச் பவுண்டா இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கு வந்து இந்த ஓஐ மற்றும் விலையை பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களால் கணிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து விலை ஏறுது, பிரைஸ் வந்து அப்பு, ஓஐ மாற்றம், ஓஐ மாற்றம், ஓஐ இன்ட்ரெஸ்ட் அதுவும் ஏறுது. அது ஓஐ அக்ரிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த ஒப்பந்தம் சொல்றோம் இல்லைங்களா, அதோட எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்குது. அப்படின்னா லாங் புல்லிஷ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த லாங் புல்லிஷ் அப்படின்ற அதுக்கு என்ன அர்த்தம்னா தமிழ்ல, அதிக முதலீட்டாளர்கள் பங்குகளை வாங்கி குவிக்கிறார்கள். புல்லிஷா இருக்கு இல்லைங்களா, அதனால என்னன்னா ஏற்றம்னு சொல்லி என்ன பண்றாங்க, அதிக முதலீட்டாளர்கள் வந்து என்ன பண்றாங்க, பங்குகளை வாங்குறாங்க, பை பண்றாங்க. இப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம், விலையும் ஏறுது, ஓஐயும் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் ஏறுதுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப நீங்களும் பை பண்ணலாம். அது உங்க பொறுத்து. குறைகிறது, விலை குறையுது, 100 ரூபாயிலேருந்து ஒரு 90 ரூபாய் குறையுது, ஆனா ஓஐ மட்டும் ஏறிட்டே இருக்கு. அப்ப ஷார்ட் பில்டப். அப்ப என்ன பண்றாங்க, செல்லர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க சந்தையில, விற்பனையாளருக்கு அதிகம் செலுத்துகிறார்கள், விலை இன்னும் குறையலாம். பீரிஷ் சைடு வந்து போகுது, இன்னும் வந்து உங்களுக்கு ஷார்ட் பில்டப்ன்றதுனால உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டாக, சந்தை வந்து டவுன் ட்ரெண்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா, விலை ஏறுது ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறையுது. விலை ஏறுது, கான்ட்ராக்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஷார்ட் கவரிங் சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க, நஷ்டத்தில் இருந்து விற்பனையாளர்கள் பயந்து தங்கள் நிலையை மூடுகிறார்கள். இது தற்காலிக விலையேற்றம். இப்போ விலை ஏறுது, நம்ம என்ன பண்ணுவோம், போய் உடனே பை பண்ண முயற்சி பண்ணுவீங்களா, பையர்ஸ்லாம் வந்து அது வந்து அந்த மாதிரி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஷார்ட் கவரிங் நடக்கும்போது இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 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 வந்து ஒரு போலியான ஒரு விலையேற்றமாக இருக்கும், அந்த விலையேற்றம் வந்து நீடிக்காது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா விற்பனையாளர்கள் பயந்து
அவங்களுடைய விற்பனையை வந்து விற்கிறதுனால இது வந்து விலை ஏற்றமாக இருக்கலாம், தற்காலிக விலை ஏற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷார்ட் கவரிங்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. என்ன நடக்குது ஷார்ட் கவரிங்கில்? விலை ஏறுது, ஆனால் ஓஐ குறையுது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து விலை குறையுது, ஓஏயும் குறையுது. அடுத்த நிலை விலையும் குறையுது, ஓஏயும் குறையுது. லாங் அன்வைண்டிங், வாங்கியவர்கள் லாபத்தை எடுக்கிறார்கள். இல்லை, இதுக்கான விளக்கம் என்னன்னா, வாங்கியவர்கள் லாபத்தை எடுக்கிறார்கள் அல்லது பயந்து வெளியேறுகிறார்கள். என்னன்னா செல்லர்ஸ் வந்து அதிகமாகலாம். இல்லை, செல்லர்ஸ் போறதுனால உங்களுக்கு ரெண்டுக்கும் குறையன்றதுனால என்ன பண்ணுறாங்க, பையர்ஸ் பயப்படுவாங்க இல்லைங்களா, அவங்களோட விலை குறையும் இல்லைங்களா, அவங்க லாபம் வந்து குறையும் இல்லைங்களா, வாங்கி வச்சிருந்த லாபங்கள் வந்து குறையும் இல்லைங்களா, அதனால என்ன பண்ணுறாங்க, பயந்து அவங்களும் வந்து வேகமாக வந்து பை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களும் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதோட விலையும் குறையுது, ஓஇ கான்ட்ராக்டும் குறையுது. ரெண்டும் அசைன்மெண்ட் நடக்குது. ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கிறதுனால லாங் அன்வைண்டிங், புல்லிஷ்ல வந்து அதிகமான பேர் வந்து வெளியில் போகிறாங்க. அதாவது பையிங்கில் வந்து இருக்கிறவங்க எல்லாம் அதிகமானவங்க வெளில போகிறாங்க. இதுதான் சந்தை நிலவரம். இது வந்து இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து சந்தையை வந்து கணிக்கிறதுக்கு நாம் என்ன முடிவு பண்ணலாம், நம்மளுடைய வியாபாரத்தில் நம்மளுடைய ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு 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 பாயிண்ட் உங்களுக்கு ஒரு கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் என்ன முடிவு பண்ணி நீங்கள் முடிவு செய்யலாம் உங்களுடைய வியாபாரத்தில். இதில் இந்தியா விக்ஸின் தாக்கம் எப்படி இருக்கும், விக்ஸ் பார்க்கணும் சொல்லி சொன்னார் இல்லையா நானே மனசோர், அதனால் அதையும் சேர்த்துருக்கேன். இல்லை அது என்னன்னு நம்ம பார்க்கலாம்னா, இந்தியா விக்ஸ் என்பது சந்தையின் அடுத்த 30 நாட்களில் எதிர்பார்க்கப்படும் ஏற்ற இறக்கத்தை வாலட்டாலிட்டியை குறிக்கும். விக்ஸ் நம்ம விக்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, இது வந்து அடுத்த 30 நாட்களுக்கு ஏற்ற இறக்கத்தை, அந்த சந்தையோட மொத்த ஏற்ற இறக்கத்தை வாலட்டாலிட்டியை குறிக்கிற ஒரு குறியீடு. விக்ஸ் அதிகரித்தால் சந்தையில் பயம் அதிகமாக உள்ளது என்று அர்த்தம். விலை திடீரென பெரிய அளவில் வீழ வாய்ப்புள்ளது. ஆப்ஷன் பிரீமியம் விலை அதிகமாகும். நம்ம இப்போ 3 நாளாக நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு 10லேருந்து 15, 15லேருந்து 16, 18, 20, 22, 23, 24 வரையும் கூட விக்ஸோட ரேட் வந்து போணுச்சு. அது வந்து எப்போ வேணாலும் எந்த நொடி வேணாலும் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா பயம் இருந்துட்டே, சந்தையில் வந்து பயம் இருக்கிறதுனால தான் வந்து விக்ஸ் வந்து ஏறிட்டே இருக்கும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. சந்தையில் பயம் அதிகமாக உள்ளது என்று அர்த்தம். விலை திடீர்னு பெரிய அளவில் விழ வாய்ப்புள்ளது. எப்போனா வந்து வீழும். ஆப்ஷன் பிரீமியம் விலை வந்து அதிகமாகும். இதனால் என்ன நடக்கும்னா, ஆப்ஷனோட பிரீமியம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப அதிகமாகும். விக்ஸ் குறைந்தால் சந்தை நிதானமாக உள்ளது என்று அர்த்தம். முதலீட்டாளர்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள், ஆப்ஷன் பிரீமியம் குறையும். விக்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு, ரொம்ப அடிமட்டத்தில் போனுச்சுன்னு வச்சுங்களேன், அங்கே பார்த்தீங்கன்னா பிரீமியம் இருக்காது. ஆனால் சந்தை வந்து முதல்ல கொஞ்சமாக முன்னோக்கி ஏற்றத்துக்கு நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் பிரீமியம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் அப்படின்றது இந்த விக்ஸோட தாக்கம், விக்ஸோட ரூல்ஸ். இந்த மூன்றையும் சேர்த்து எப்படி நம்ம பார்க்கலாம், எதை ப்ரைஸு, ஓஐ, விக்ஸ், இது மூணையும் எப்படி சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டோடு நான் சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக நம்ம ஸ்டெப் 1, முதலில் ப்ரைஸ் எந்த திசையில் செல்கிறது என்று பாருங்கள். முதல்ல ப்ரைஸ் ஏறுதா இறங்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அடுத்து ஓஐ அதிகரிக்கிறதா என்று பாருங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்குதா, விலை ஏறி ஓயும் ஏறினால் அது பலமான ஏற்றம் இல்லைங்களா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பலமான ஏற்றம். ஸ்டெப் 3, இப்போ விக்ஸை கவனிங்க. இப்போ நம்ம விக்ஸையும் வந்து ஒரு ஒரு பார்த்துக்கிறது நல்லது. விலை ஏறும்போது விக்ஸ் குறைந்தால் சந்தை சீராக உயர்கிறது என்று அர்த்தம். அதாவது நீங்கள் வந்து பயம் இல்லாமல் ஏறுது, சீராக உயருது, கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறுது. ஆனால் விலை ஏறும்போது விக்ஸ் திடீரென அதிகரித்தால் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது அல்லது சந்தை சரியாக போகிறது என்பதற்கான எச்சரிக்கை பண்ணி. இப்போ நீங்கள் இந்த 2 நடக்குது, ப்ரைஸ் வந்து ஏறுது, ஓஏ அதிகரிக்குது. ஆனால் விக்ஸை பார்த்தீங்கன்னா திடீர்னு 5லேருந்து 8, 8லேருந்து 10 அப்படின்னு சொல்லி பட்டு உங்களுக்கு மாறுது அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சந்தை சரியாக போகுது என்பதற்கான எச்சரிக்கை மணி. எந்த நிமிஷத்துலையும் உங்களுக்கு சந்தை வந்து இருக்குது, ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத எச்சரிக்கையாக இருக்கணும், நீங்கள் என்ன அப்படின்றத எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொதுவாக சந்தை ஏறும்போது விக்ஸ் குறையும். இது வந்து ஒரு ஒரு பொதுவான விதியாக இருக்குது. சந்தை வந்து ஏறுனுச்சுன்னா விக்ஸ் வந்து குறையணும். அதாவது அது இருந்த நிலையிலேருந்து, அன்னைக்கு காலையில் நீங்கள் பார்க்குறீங்களா அந்த நிலையிலேருந்து குறையணும். அது சந்தை வேகமாக விழும்போது விக்ஸ் ஏறும். சந்தை வந்து சடனாக வந்து கீழே விழுந்துச்சுன்னா விக்ஸ் வந்து ஸ்பைக்கு, அதுவும் வேகமாக ஏறும். சந்தை வீழும்போது
நிச்சயமாக விக்ஸ் ஏறும் அப்படின்றாங்க. இதுதான் இருக்கு. இது வந்து நம்ம அந்த ஓயை புரிஞ்சதுக்கான விளக்கம் தான் கொடுத்தேன் அன்னைக்கு. இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து அத்தியாயம் 5 புட் ஆப்ஷன் அடிப்படைகள். புட் ஆப்ஷனை நம்ம அடிப்படையிலேருந்து புரிஞ்சுக்கிறோம். புட் ஆப்ஷன் என்பது ஒரு நபர் பையர் மற்றொரு நபரிடம் செல்லர் குறிப்பிட்ட விலையில் ஸ்ட்ரைக் ஒரு பங்கை விற்கும் உரிமையை வாங்கும் ஒப்பந்தம். அதான் பையரோடலேருந்து நம்ம வந்து விற்பனையாளர் வந்து குறிப்பிட்ட விலையில் வாங்குறது தான் உரிமை. அதுதான் சொல்கிறோம், ரைட் டு செல். அதுதான் சொல்கிறாங்க. சந்தை இறங்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தால் புட் ஆப்ஷன் சாதகமாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு உதாரணம் சொல்கிறாங்க நம்ம உழவர்களை வச்சு. கோவிந்தன் என்ற விவசாயி 100 கிலோ தக்காளி விளைவித்துள்ளார். இப்பொழுது தக்காளி விலை 50 கிலோ ரூபாய் கிலோவுக்கு 50 ரூபாய் விற்குது. மொத்த மதிப்பு 5000 ரூபா. கோவிந்தன் அறுவடை நேரத்தில் விலை 20 குறைந்துவிட்டால் என் வருமானம் 2000 மட்டும்தானே ஆகும் அப்படின்னு சொல்லி கோவிந்தன் வந்து பயப்படுறாரு. அதாவது இப்போ வந்து விலை வந்து 50 ரூபாய்க்கு தக்காளி விலை விற்குது. அவர் வந்து 100 கிலோ வரும்னு சொல்லி அவர் கொள்ளையில் அவர் இப்போ நிலத்தில் 100 கிலோ வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. அப்போ பார்த்து அவர் கணக்கிட்டு பார்க்கும்போது 5000 ரூபா நமக்கு மொத்த மதிப்பு வருது, விற்கலாம், 5000 ரூபாய்க்கு விற்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. கிடைக்கும்னு சொல்லி நினைக்கிறார். ஒரு அனுமானம், 5000 ரூபா கிடைக்கும்னு சொல்லி ஒரு அனுமானமாக நினைக்கிறார். ஆனால் கோவிந்தனுக்கு பயம், இது எடுத்து நம்ம அறுவடை பண்ணிட்டு இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலாம் அப்படின்னு நினைக்கும் போது இது வந்து அப்போ வந்து 20 ரூபா குறைஞ்சிச்சுன்னா நமக்கு வரும் 2000 மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அதுக்கு என்ன பண்ணுறாரு, அதுக்கான தீர்வாக அவர் என்ன பண்ணுறாரு, கோவிந்தன் வந்து 200 ரூபா பிரீமியம் கொடுக்கிறார். ஒப்பந்தம் 3 மாதத்துக்கு 50 கிலோவுக்கு விற்கும் உரிமை. ஒப்பந்தம் என்ன பண்ணுறாரு, 3 மாதத்திற்குள்ள 50 ரூபா தான் விற்க 200 ரூபா பிரீமியம் கொடுக்குறாரு. 3 மாதத்துக்கு முன் நிலை 1. அப்படி அந்த மாதிரி கொடுத்து அவர் விற்கும்போது 3 மாதம் கழிச்சு விலை 20 ஆனால கோவிந்தன் புட்டை பயன்படுத்தி 50 ரூபாய்க்கு விற்கிறார். ஏன்னா இவர் முன்னாடி ஒப்பந்தம் எடுக்கிற 300 ரூபாய் 50 ரூபாய்க்கு தான் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு இல்லைங்களா. அதனால இவர் 50 ரூபாய்க்கு விற்கிறார். ஆதாயம் 5000, பிரீமியம் வந்து 200 ரூபா. ஏன்னா அவர் கட்டணம் முன்னாடி இந்த 200 ரூபா இந்த 2 பிரீமியம் கட்டிருக்காரு இல்லைங்களா 200 ரூபாய்க்கு, அது அவருக்கு கிடையாது. ஆனால் ஆதாயம் பார்த்தீங்கன்னா அவருக்கு 4800 ரூபா நிகர லாபம் அந்த பிரீமியம் முன்னாடி கட்டினதுனால. விலை 80 ஆனால் புட்டை பயன்படுத்த தேவையில்லை. சந்தையில் 80 ரூபாய்க்கு விற்கிறார். புரிஞ்சுதா உங்களுக்கு? இங்கே என்ன லாபம், எல்லையற்ற லாபம்னு சொல்லி நம்ம முன்னாடி ஒருத்தரை பார்த்துருவோம் புட்டில் ஒரு இதில். இங்கே அதுதான் நடக்குது. விலை ஏறினாலும் அவருக்கு மிஞ்சி ஏறினாலும் அந்த 50 ரூபாய்க்கு தான் அவர் விற்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. அது என்ன விலைக்கு சந்தைக்கு அன்னைக்கு என்ன விலைக்கு 80, 100, 120 என்ன அவருக்கு விற்கிதோ அந்த விலைக்கு அவரால் விற்க முடியாது. அது எல்லாமே அவருக்கு லாபமாக கிடைக்கும். இது நிலை 2. இழப்பு 200 மட்டும் தான், அந்த பிரீமியம் கட்டணம் 800 தான். புட் ஆப்ஷன் பிரைஸ் இன்சூரன்ஸ் விலை காப்பீடு. புட் ஆப்ஷன் வந்து பிரைஸ் இன்சூரன்ஸ் விலை காப்பீடு அப்படின்றார். பிரீமியம் வந்து நீங்கள் கட்டுறது வந்து ஒரு காப்பீடு ஆச்சுன்னு சொல்கிறார். அடுத்து நம்ம காலுக்கும் புட்டுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடை திருப்பி ஒரு முறை பார்க்குறோம். அங்கே வந்து லேசாக பார்த்தா இதுக்கு வாங்க பாருங்க. கால் ஆப்ஷன் வாங்கும் உரிமை, புட் ஆப்ஷன் விற்கும் உரிமை. பையர் சந்தை ஏறும் என நம்பிக்கை. பையருக்கு வந்து என்னன்னா சந்தை ஏறும்னு நினைப்பாங்க. இங்கே புட் ஆப்ஷன் என்ன நினைப்பாங்க, சந்தை இறங்கும் என நம்பிக்கை. அவங்களுக்கு சந்தை இறங்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. கால் ஆப்ஷனில் செல்லர் வந்து சந்தை ஏறாது என நம்பிக்கை. கால் ஆப்ஷனில் என்ன செய்வார், செல்லர்ஸ் என்ன நினைப்பாங்க, சந்தை வந்து ஏறாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் புட் ஆப்ஷனில் செல்லர் என்ன நினைப்பாங்க, சந்தை இறங்காது என நம்பிக்கை. அவங்களுக்கு இதுக்கு மேலே வந்து சந்தை இறங்காது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஐடிஎம் நிலை. இந்த மணியோட நிலை என்னன்னா ஸ்பாட்டு பெருசாக இருக்கும். ஸ்பாட் வந்து அதிகமாக இருக்கும். எதை விட ஸ்ட்ரைக்கை விட ஸ்பாட் வந்து அதிகமாக இருக்கும். எங்கள் கால் ஆப்ஷனில் ஐடிஎம்மோட நிலை வந்து என்னென்னா ஸ்பாட் வந்து அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரைக் வந்து கம்மியாக இருக்கும். ஸ்பாட் கிரேட்டர் தென் ஸ்ட்ரைக் இங்கே. இதே புட் ஆப்ஷனில் ஐடிஎம் நிலை என்னென்னா, இந்த மணியோட நிலை என்னென்னா ஸ்பாட் கம்மியாக இருக்கும், ஸ்ட்ரைக் அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரைக் கிரேட்டர் தென் ஸ்பாட். ஓடிஎம் அவுட் ஆஃப் த மணியோட நிலைமை என்னன்னா, கால் ஆப்ஷனில் ஸ்பாட் வந்து கம்மியாக இருக்கும், ஸ்ட்ரைக் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்பாட்டோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும், குறைவாக இருக்கும், ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இதே புட் ஆப்ஷனில் நம்ம ஓடிஎம் அவுட் ஆஃப் த மணியோட நிலை என்னன்னா, ஸ்பாட் வந்து அதிகமாக இருக்கும், ஸ்பாட்டோட விலை வந்து அதிகமாக இருக்கும்,
ஸ்ட்ரைக்கோட விலை வந்து குறைவாக இருக்கும். இதை தான் குறிப்பிட்டிருக்காங்க. ப்ராஃபிட் சந்தை ஏறும்போது கால் ஆப்ஷன் என்ன நடக்குது உங்களுக்கு எப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்? சந்தை ஏறும்போது கிடைக்கும். புட் ஆப்ஷனில் சந்தை இறங்கும் போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இது லாஸ் எப்போ உங்களுக்கு கிடைக்கும்? இங்கே கால் ஆப்ஷனில் லாஸ் எப்போ உங்களுக்கு கிடைக்கும்னா பிரீமியம் மட்டும். லாஸ் வந்து என்னன்னா உங்களுடைய பிரீமியம் நீங்கள் கட்டினீங்களா பிரீமியம் கால் ஆப்ஷனில் நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்க இல்லைங்களா, அது மட்டும்தான் உங்களுக்கு இங்கே பிரீமியம் மட்டும்தான் உங்களுடைய லாஸாக இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் பிரீமியம் மட்டும் பையரோட நீங்கள் என்ன கொடுத்து வாங்கினீங்களோ அது மட்டும் அவருக்கு லாஸாக இருக்கும். குறைந்த விலையில் வாங்க உரிமை உண்டு. இங்கே கால் ஆப்ஷனில் குறைந்த விலையில் நீங்கள் வாங்க உரிமை, இங்கே அதிக விலையில் விற்க உரிமை. இங்கே மேக்ஸிமம் ப்ரைஸ் என்ன அதிகமான சார் விற்பனை. ஓகே, நம்ம இப்போ அடுத்த நிலையை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து காலுக்கும் புட்டுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடுகளை புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து புட் ஆப்ஷன் உதாரணம். புட் ஆப்ஷனுடைய உதாரணம் நிஃப்டி புட் ஆப்ஷன் வர்த்தகம். நிலைமை நிஃப்டி வந்து 22,000 இருக்கு. நீங்க வந்து 21,000க்கு இறங்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. ஸ்ட்ரைக் வந்து 22,000 பி, பிரீமியம் 180 ரூபா, லாட் சைஸ் வந்து 65 இல்லை 75ன்னு போட்டிருக்காங்க. பழையதை கணக்கு எடுத்து போட்டிருக்காங்க. நம்ம அப்படியே வச்சுக்கோங்க, 75ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்போதைக்கு வச்சிங்க, பட் நீங்கள் 65 அதை ஞாபகம் வச்சிங்க. இப்போ எனக்கு கணக்கு சொல்கிறது சரியாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். இதையே கண்டினியூ பண்ணுறேன். மொத்த காஸ்ட் 180 × 75 13,500 ரூபா. நீங்கள் இப்போ அதை பிரீமியமாக கட்டி விற்கணும் இல்லைங்களா. நிஃப்டி ஸ்பாட் வந்து 22,000, நீங்கள் வந்து 21,000 போகணும்னு நினைக்கிறீங்க. ஸ்ட்ரைக்கு 22,000 பியில் நீங்கள் பிரீமியம் வந்து 180 ரூபா இருக்குது. ஏடிஎம் வந்து ஏடிஎம்மில் ஆமாம், ஏடிஎம் காஸ்ட்டு லாஸ்ட் ப்ரைஸ், லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து 180 ரூபா பிரீமியம் வந்து இருக்குங்க. லாட் சைஸ் 75, 180 × 13,500 ரூபா. நிஃப்டி 23,000 ஆனால் புட்டு எக்ஸ் ப்ரைஸ் ஒர்த்லெஸ், லாஸ் வந்து 14,500 ரூபா. இப்போ அந்த 22,000லேருந்து 23,000 போயிடுச்சுன்னு வச்சுங்க, நிஃப்டி விலை ஏறிடுச்சுன்னா அது வந்து நஷ்டம் தானே, விற்பனையாளருக்கு நஷ்டம் அடையும் இல்லைங்களா. ஏன்னா அவர் கீழே போகணும்னு நினைச்சாரு, 23,000 இது அதிக மார்க்கெட் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அவருக்கு லாஸ் வந்து எவ்வளோன்னா 13,500 ரூபா ஆகுங்க. நிஃப்டி 22,000லேயே இருந்துச்சுன்னா பிரேக் ஈவன் சோன் அங்கே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், லாஸ் 14,500 ரூபா. ஏன்னா அது வந்து தாங்கலை. மினிட்ஸ் டைம் வேல்யூ வந்து அங்கே வந்து மைனஸ் டைம் வேல்யூனா அந்த டைம் வேல்யூன்னு ஒன்று செல்லர்ஸ்க்கு அஃபெக்டானு சொல்லுறீங்களா, நம்ம தீட்டான்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த தீட்டா வந்து வச்சதுனால அவருக்கு வந்து பிரேக் ஈவன் சோன்லேயே இருக்கிறதுனால இது என்ன பண்ணுதுங்க, லாஸ் 14,500 ரூபா. நிஃப்டி 21,820 எவ்வளோ குறையுதுங்க, ஒரு 80 பாயிண்ட் தான், ஒரு 120 பாயிண்ட் தான். 22,800 ஒரு 120 பாயிண்ட் தான் குறையுது. இப்போ பிரேக் ஈவன் வந்து 22,000 மைனஸ் 180 எவ்வளோ வச்சுங்க, 21,820. இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21,820க்கு வந்துச்சுன்னா பிரேக் ஈவன் வந்து 22,000 வந்துச்சுன்னா 180 ரூபா குறையுது இல்லைங்களா. 21,820 21 ஆனால் ப்ராஃபிட் 22,000 மைனஸ் 21,000 அந்த பாயிண்ட் குறைஞ்சது இல்லைங்களா. எவ்வளோங்க, மைனஸ் 180 × 75 61,500 ரூபா உங்களுக்கு வந்து லாபம். இந்த கணக்கு புரியுதுங்களா. கீழே 21,000 ப்ராஃபிட் வந்து எல்லாம் ஆகுதுங்க. 22,000 மைனஸ் 1 1000 பாயிண்ட் 21,000 ரூபா குறையுது. மைனஸ் 180 அதோட கூட்டணும் எவ்வளோங்க, 1000 மைனஸ் 180 கட்டினா இன்ட்டு 75 எவ்வளோ, ஒரு லாட் வந்து 75 இல்லைங்களா, 61,500 ரூபா உங்களுக்கு கிடைக்கும் லாபம். இன்னும் குறையுது, 20,000 ஆனிச்சுன்னா 22,000 மைனஸ் 20,000 கழிங்கன்னா 2,000 மைனஸ் 180 அதை நம்ம கூட்டணும் இல்லைங்களா. இங்கே மைனஸ் கூட்டணும் இல்லைங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா லாட் வந்து 75 இன்ட்டு பெருக்கணும்னா 1,35,750 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி லாபம் கிடைக்குது இல்லை செல்லில் வந்து புட்டில் வந்து எப்படி லாபம் உங்களுக்கு கிடைக்குது, எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்றத அதான் இவங்க சொல்லியிருக்காங்க. இல்லைனாலும் பின்னாடி கீழே வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். இது பார்த்துங்க என்ன நடக்குதுன்றது ஒரு அடிப்படைக்காக அதை சொல்லியிருக்காங்க. ப்ரொடெக்டிவ் புட் போர்ட்ஃபோலியோ காப்பீடு. ப்ரொடக்டிவ் புட் என்பது ஏற்கனவே வைத்திருக்கும் ஸ்டாக்கை புட் ஆப்ஷன் மூலம் பாதுகாப்பது. இது கார் இன்சூரன்ஸ் போல். அதாவது புட் ஆப்ஷன் வாங்கும்போது நீங்கள் வந்து அதில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்போது அதை ப்ரொடெக்டிவாக எப்படி பண்ணுறது, ஒரு பாதுகாப்போடு எப்படி செய்யறது அப்படின்றது சொல்கிறாங்க.
நிலை 1 ஒரு இன்ஃபோசிஸ் நீங்கள் வந்து ஸ்டாக் எடுத்துட்டீங்கன்னா ஸ்பாட்ஸ் அது வந்து 1500 விற்பனை ஆகிட்டு இருக்குங்க ஸ்பாட்டு. புட்டு ஸ்ட்ரைக் வந்து 1400 பிஇ பை பண்ணுறீங்க. எவ்வளோ பிரீமியமு? 30 ரூபா கட்டி 1400 பை பண்ணுறீங்க. 1200க்கு போனாலும் 1400க்கு விற்கலாம். நீங்கள் 1200க்கு போனாலும் 1400க்கு நீங்கள் உங்களால் விற்க முடியும். மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோங்க? 130 ரூபா. மேக்ஸிமம் லாஸு 130 ரூபா. இந்த 130 ரூபான்றது எப்படி கணக்கு பண்ணுறாங்க? சரிங்க. நிலை 2 டிசிஎஸ் 3500 புட்டு ஸ்ட்ரைக் வந்து 3300 பிஇ. பிரீமியம் வந்து பை பண்ணுறீங்க. பிரீமியம் வந்து 50. 3000க்கு போனாலும் கீழே இறங்கினாலும் 3300க்கு நீங்கள் விற்கலாம். இதோட மேக்ஸிமம் லாஸ் 250 ரூபா. நிலை 3 ரிலையன்ஸு 2500 ரூபா. 2400 பிஇ பை பண்ணுறீங்க. பிரீமியம் வந்து 40 ரூபா கட்டுறீங்க. 2000க்கு போனாலும் 2400க்கு விற்கலாம். 140 ரூபா மேக்ஸிமம் லாஸ். இது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிரேக் ஈவன் பாயிண்ட் பிஇபி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் பிரீமியம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதுலேருந்து நீங்கள் வந்து மைனஸ் பிரீமியம் காஸ்ட்டாக கழிக்கணும். இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ அப்படின்றது பிஇயில் வந்து மேக்ஸிமம் 0. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸ். இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ என்ன வருதோ அதை வச்சுக்கிட்டு அப்படியே 0 வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸ். P&L வந்து பிஇ பையர் ஈக்குவல் டு ஸ்ட்ரைக் மைனஸ் ஸ்பாட் மைனஸ் பிரீமியம் இன்ட்டு லாட் சைஸ். உதாரணம் கீழே வருது பாருங்க. ஸ்ட்ரைக் வந்து 22,000 ரூபா, ஸ்பாட் வந்து 21,000 ரூபா, பிரீமியம் வந்து 180, லாட் 75 ரூபா. இது நம்ம முன்னாடி பார்த்தது அப்படி எடுத்துக்கிறோம். இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன வருதுங்க? 22,000 மைனஸ் 180 ரூபா, 21,820 ரூபா. அந்த பிரீமியத்தை நம்ம கழிச்சிக்கிட்டோம்னா 21,820 ரூபா. இண்டஸ்ட்ரிக் வேல்யூ வந்து எவ்வளோ மேக்ஸிமம் வருதோ 0 இருக்கும். அது என்ன ஆனில் அப்போ இண்டஸ்ட்ரிக் வேல்யூ என்ன இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். 22,000 மைனஸ் 21 எவ்வளோங்க? 1000 இல்லைங்களா? இது வந்து 1000. இந்த இண்டஸ்ட்ரிக் வேல்யூன்றது தான் இங்கே 1000 ரூபாய் குறிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 22,000 21,000 வச்சுங்களா, அதுதான் அவங்க வந்து 1000 ரூபா அப்படின்ற 1000 பாயிண்ட் குறைஞ்சது இல்லைங்களா, அதை தான் சொல்கிறாங்க 1000ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் உங்கள் ஸ்பாட்லேருந்து இப்போ உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு 21,000 ரூபா இப்போ உள்ள ப்ரைஸுக்கு கழிச்சிங்கன்னா அது வர்றது தான் இண்டஸ்ட்ரிக்ஸ் வேல்யூ. P&L வந்து 22,000 × மைனஸ் 21 மைனஸ் 180 இன்ட்டு லாட் சைஸ் எழுத்துஞ்சுங்க. அப்படின்னா என்ன வருதுங்க? 820 ரூபா இன்ட்டு 75 61,500 ரூபா ப்ராஃபிட். இந்த 820 ரூபா எப்படி வருதுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த 1000 ரூபாயிலேருந்து, ஏன்னா இங்கே 22,000 மைனஸ் 21 இல்லைங்களா, அந்த 1000 ரூபா இண்டஸ்ட்ரிக் வேல்யூ இருக்குங்களா, அதுலேருந்து மைனஸ் 180 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 820 வரும். அதையும் லாட் சைஸும் பெருக்குனீங்கன்னா உங்களுடைய லாபம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து அத்தியாயம் 6 புட் வாங்குறதும் விற்கிறதும் அண்ட் P&L. புட்டை பை அண்ட் செல் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படின்னு பார்க்கலாம். இது ரெண்டு எப்பொழுது எப்படி அப்படின்னு. இப்போ சூழ்நிலை வந்து பீரிஷ் ட்ரெண்ட், மார்க் இருந்தது பீரிஷ் ட்ரெண்டாக இருக்குது, கீழே போகிற டவுன் ட்ரெண்டாக இருக்குது. ப்ரைஸ் லோயர் அண்ட் லோ வருது. உங்களுக்கு என்ன சார்ட்டில் பார்க்குறீங்க, சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லோயர் டு லோ வந்துகிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது, லோயர் லோ போயிட்டே இருக்குது. இறக்கம் தொடரும். நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஏன் அங்கே வரனா இறக்கம் தொடரும். இந்த லோயர் லோ வருது இல்லைங்களா, லோயர் லோ வச்சுக்கிட்டே வரதுனால ப்ரைஸ் வந்து லோயர் லோ போயிட்டே இருக்கிறதுனால நீங்கள் வந்து இறக்கம் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. இறக்கம் தொடருதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. டவுன் ட்ரெண்ட் போகுதுன்னு சொல்லி முடிவு பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் வந்து புட்டை வந்து பண்ணலாம், பை பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் ரிஜெக்ஷன்
ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் ஆகுது. என்ன ஆகுது, இப்போ தடுக்கும் தளம் நம்ம வந்து நமக்கு மேலே அந்த ரெசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய நம்ம இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருந்தாக்க மேலே போகாது, கீழே தான் போகும். அங்கே போய் மோதி திருப்பி ரிவர்ஸ் ஆக தான் உங்களுக்கு சந்தை ரிவர்ஸ் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து பை பண்ணலாம், புட்டை வந்து பை பண்ணலாம். பிரேக் டவுன் சப்போர்ட்டு உடைக்கப்படுது. கீழ்த்தளத்தில் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை இருந்தது இல்லைங்களா, அந்த அது அது உடைக்கப்படுதுன்னா, சப்போர்ட் உடைக்கப்படுதுன்னா பிரேக் டவுன் இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஃபால் ஆகும். உடனே வந்து சடனாக வந்து ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து பை பண்ணலாம். பிஏ பை பண்ணலாம். நெகட்டிவ் நியூஸ் வேறு சில ஏதோ ஒரு நாட்டை பற்றியோ இல்லை உலகத்தில் ஏதோ ஒரு சந்தையை பற்றியோ ஏதோ ஒரு உங்களுக்கு நியூஸ் வந்து நெகட்டிவ் நியூஸாக இருக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து பிரேக் ஆகும். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை போர் காலத்தினால இப்போ நமக்கு வரக்கூடிய போர்ன்றதுனால டெய்லி டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி கூடிய நேரத்தில் நீங்கள் வந்து புட்டை வந்து பை பண்ணலாம். குளோபல் கிராஷ் இதுவும் அதே தான். நம்ம போர்னால மற்ற சந்தைகள் உலக சந்தைகள் வந்து உங்களுக்கு வந்து உழுவதுனால இப்போ அமெரிக்கா போன்ற பெரும் சந்தைகள் க்ரூட் ஆயில் வந்து கிராஷ் ஆகிறது, கமாடிட்டி கிராஷ் ஆகிறது, இந்த விஷயங்கள் மாறதுனால நமக்கு அது பாதிப்பு வரும். அதனால வந்து பீரேஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து புட்டை வந்து பை பண்ணலாம். எஃப்ஐஐ செல்லிங் அதான் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா, இன்ஸ்டியூட் இருக்கு இல்லைங்களா, அவங்களாம் மிகப்பெரிய பெருந்தொகைகளை வச்சு பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து அதிகமாக விற்றாங்கன்னா டோட்டல் மார்க்கெட்டோட நிலையே மாறும். அப்பயும் வந்து அதிகமாக வந்து மணி வந்து ஸ்மார்ட் மணியோட போக்கு வந்து ரொம்ப அதிகமான மணி வந்து வெளியேறும். அப்போ வந்து உங்களுக்கு சந்தை வந்து கீழே இறங்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து அப்போ வந்து புட்டை பை பண்ணலாம். பெர் பட்ஜெட் நர்வன்சஸ் அதான் பட்ஜெட்டுக்கு நாளில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு எதிர்பார்ப்புனாலேயோ இல்லை இது நடக்காது அப்படின்னு சொல்கிறதுனாலையோ பட்ஜெட்டுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய செயல்கள்னாலையும் அன்சர்டனிட்டி அதிகமாகும். பட்ஜெட் எப்படி இருக்குன்னு இன்னும் ஒரு பயத்துலையும் ஆகும். பட்ஜெட் முடிஞ்ச பிற்பாடு இது சரியில்லைன்னு சொல்லி ஒரு பட்ஜெட் ஆகும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஜ் செய்ய நீங்கள் பிஐ பை பண்ணலாம். ஏன்னா முன்னாடி வாங்கி வச்சுருந்துருப்பீங்களா, முன்னாடி உங்கள்கிட்ட ஸ்டாக்கோ ஏதோ ஒன்று வாங்கி வச்சுருப்பீங்க, இல்லை நிறைய ஆப்ஷன் வாங்கி வச்சுருப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யலாம், ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்காக பிஏ வந்து நீங்கள் பை பண்ணலாம். அது ஒரு ஒரு ஸ்ட்ரைக்கு 2 ஸ்ட்ரைக் 3 தள்ளி அது உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைக் தள்ளி வாங்கி வச்சுக்கலாம். ஹை வேல்யூஷேஷன்ஸ் பிஇ ரேஷியோ மிக அதிகம், கரெக்ஷன் வரலாம். இந்த விக்ஸ் ஏறும்போது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பியூவோட விலை வந்து அதிகமாகும். அந்த மாதிரி ஹை வேல்யூஷேஷன் வந்து எப்போ நடக்கும்னா சந்தையில் ரொம்ப அதிகமாக நடக்கும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வரலாம், எப்போனாலும் கரெக்ஷன் வரலாம். அதுக்காக நீங்கள் வந்து பிஏ வந்து நீங்கள் வந்து செல் பண்ணியிருந்தீங்கன்னா பிஏ வந்து பை பண்ணுறது நல்லது. உங்களுடைய முன்னாடி இருக்கிற நஷ்டத்தை வந்து கொஞ்சம் ஈடுகட்டவும் அதிக நஷ்டம் வராமையும் அது பாதுகாக்கும் அப்படின்றதுனால சொல்கிறாங்க. புட்டு செல்லுக்கு என்ன எப்போ பண்ணலாம், நீங்கள் புட்டு வந்து எப்போ செல் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு எப்பொழுது அதுக்கான சூழ்நிலை என்ன அப்படின்றத அடுத்தது நம்ம விளக்குறோம். ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸும் அதாவது மார்க்கெட் வந்து ஏற போகுது, ஸ்ட்ராங் சப்போர்ட்ல வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது, மேலே வந்து திருப்ப போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்போ வந்து புட்டை வந்து செல் பண்ணலாம். ரிஸ்க் லெவல் அதாவது 2 விஷயத்தை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அது பின்னாடி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ வந்து கால் பை பண்ணுறதும் இந்த சூழ்நிலை புட்டு செல் பண்ணுறதும் கிட்டத்தட்ட ஒரே செயல் மாதிரி உங்களுக்கு தோணும் கிட்டத்தட்ட. ஆனால் அங்கே வந்து பை பண்ணுறீங்க, விலை ஏற போகுதுன்னு சொல்லி நீங்கள் வந்து காலை பை பண்ணுறீங்க. இங்கே வந்து புட்டை வந்து செல் பண்ணுறீங்க. ஏன் புட்டு உங்களுக்கு செல் மேலே போ செல் பண்ணி கீழே இறங்குன்னு அந்த புட்டு செல் என்ன சொல்லுவோம், என்ன எதனால் நீங்கள் வாங்குவீங்க, கீழே போகாதுன்னு சொல்லி கீழே போகாதுன்னு சொல்லி வந்து செல் பண்ணுறீங்க நீங்கள். ஸோ அதனால் மார்க்கெட் மேலே போணுச்சுன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ரிஸ்க் லெவல் வந்து மீடியம். புல்லிஷ் ட்ரெண்டு டிப்பு, கரெக்ஷன் தற்காலிகம் மீளும். அங்கே என்ன புல்லிஷ் ட்ரெண்டில் வந்து என்ன நடக்குது, டிப்பில் போய் நிற்க புல்லிஷ் ட்ரெண்டோட டிப்பில் நிற்கிது, கரெக்ஷன் நடக்கும். ரிஸ்க் லெவல் வந்து மீடியம். இங்கே வந்து நீங்கள் வந்து புட்டை வந்து என்ன பண்ணுறீங்க, செல் பண்ணுறீங்க. இங்கே வந்து உங்களுக்கு தீட்டா கரைய உங்களுக்கு ப்ரீமியம் கலெக்ட் ஆகும். அதனால் அது ஒரு வேல்யூ மீடியம் லெவலில் சொல்கிறாங்க. ஹை ஐபி
இம்பல்ஸ் வாலட்டிலிட்டி இருக்கு இல்லைங்களா, அது வந்து இங்கே வந்து ஹையாக இருக்கும்போது என்ன நடக்கும்னா பிரீமியம் எக்ஸ்பென்சிவ் குறையும். மீடியம் ரிஸ்க் லெவல் இங்கே வந்து நீங்கள் செல் பண்ணி இந்த நேரத்தில் நீங்கள் செல் பண்ணுங்க. ஹை வாலட்டாலிட்டியில் வந்து ஐவி இம்பல்ஸ் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து செல்ல பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரீமியம் எக்ஸ்பென்சிவாக இருக்கு வந்து குறையும். அது வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கும். அது வந்து மீடியமான ரிஸ்க் லெவல். எக்ஸ்பிரி வீக் எக்ஸ்பிரி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. எக்ஸ்பிரி வீக் அன்னைக்கு அதாவது நாளைக்கு முடிவு போனால் அந்த மாதிரி டைம் டிக்கே ஃபாஸ்ட்டாக நடக்கும். நாளைக்கு முடிவுதுன்னா எக்ஸ்பிரி டேட்டுன்னா இப்போ நம்ம செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த டைம் டிக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அன்னைக்கு. பி செல்லருக்கு வந்து ஜெயிக்க முடியும் அவங்களால. லோ அண்ட் மீடியம் ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா லோ அண்ட் மீடியம். ஏன்னா அந்த டைம் டிக்கே குறைய 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 அவங்களோட பிரீமியம் வந்து கலெக்ட் ஆகும், அவங்களுக்கு அதிகமாக சேரும். பையருக்கு வந்து அங்கே வந்து டிகே வந்து இது வந்து தீட்டா வந்து வேல்யூ வந்து குறையும், இவங்களுக்கு செல்லருக்கு அதிகமாகும். அதை தான் சொல்கிறாங்க போஸ்ட் நெகட்டிவ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இம்பல்ஸ் வேல்யூ வந்து கிராஷ் ஆகுறது, பிஇ பிரீமியம் வந்து குறையும், மீடியம் ரிஸ்க் லெவல். இது வந்து செல்லருக்கு புட்டு செல்லருக்கு உள்ள ரிஸ்க் லெவலுங்க. இப்போ கிராஷ் செக்யூர்டு புட்டு பங்கை குறைந்த விலையில் வாங்க விரும்புவோர் லோ ரிஸ்க். கேஷ் வந்து செக்யூர்டு புட்டாக வாங்கும்போது நீங்கள் என்னன்னா பங்கை வந்து குறைந்த விலையில் வாங்க விரும்புறவங்க வந்து லோ ரிஸ்கில் வாங்குவாங்க. புட்டு பிஎன்எல்லோட விரிவான கணக்கை பார்க்கலாம். ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். அதை வந்து பேங்க் நிஃப்டி வந்து நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து 46,000 ஸ்பாட்டில் இருக்குது. 45,000 பி ஸ்பைக்கு. பிரீமியம் வந்து 200. லாட் சைஸ் வந்து 15. மொத்த காஸ்ட் வந்து 200 × 15 3,000 ரூபா. பிரேக் ஈவன் வந்து 45,000 மைனஸ் 200 44,800 பிரேக் ஈவன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸ்பிரி பேங்க் நிஃப்டி அண்ட் பி இண்டஸ்ட்ரிக் வேல்யூ, பி பையர் பிஎன்எல் அண்ட் பி செல்லர் பிஎன்எல், இது எல்லாத்தையும் ஒரு அட்டவணைப்படுத்தி நம்ம அழகாக இங்கே கொடுத்துருக்கோம். அது ஒன்று ஒன்றா சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். 46,000 48,000 போயிடுச்சு, பெரிய ஏற்றம், 2,000 பாயிண்ட். பி இண்டஸ்ட்ரிக்கு வேல்யூ வந்து எவ்வளோங்க, 0 தான். பி பையர் வந்து பிஎன்எல் வந்து முழு இழப்பு. ஏன்னா பையர் பை பண்ணிடுறாங்களா, அவரோட 3,000 ரூபா அந்த பிரீமியம் 3,000 அவருக்கு லாஸ். யாருக்கு? பையருக்கு, புட்டை பை பண்ணவருக்கு. பி செல்லர் அது முழு லாபம், அந்த பிரீமியம் இவருக்கு வந்து லாபமாக கிடைச்சிடும். பி செல்லராக இருந்தார் இல்லைங்களா, அவருக்கு வந்து அதே நிலையில் இருந்தால் அவருக்கு 3,000 ரூபா லாபம். 47,000 ஸ்பாட் ப்ரைஸு. இண்டஸ்ட்ரிக் வேல்யூ வந்து 0 தான். இங்கேயும் பிரீமியம் அதே இழப்பு தான் 3,000, இங்கே அதே லாபம் தான் 3,000 ரூபா. இன்றைய லெவல் என்ன ஆகுதுங்க, 46,000 ரூபா. இண்டஸ்ட்ரிக் வேல்யூ 0 தான், பி பையர் வந்து 3,000 ரூபா தான். இவங்க லாபம் வந்து 3,000 தான். பி செல்லருக்கு 3,000 ரூபா தான், பி பையருக்கு 3,000 ரூபா தான். ஏன்னா 45,000 இல்லைங்களா, அதே நிலையில் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக ஸ்ட்ரைக் வந்து குறையுது. 45,000 இருக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். பி இண்டஸ்ட்ரிக் வேல்யூ 0, பி பையருக்கு வந்து 3,000 ரூபா பிரீமியம். ஏன்னா குறையுது இல்லைங்களா, அதனால அவர் வந்து 3,000 ரூபா இதாகுது. செல்லருக்கு 3,000 ரூபா அவங்களுக்கு கிடைக்குது. 44,800 ரூபா பிரேக் ஈவன் பாயிண்ட். பி இண்டஸ்ட்ரிக் வேல்யூ வந்து எவ்வளோங்க, 200 ரூபா. 0 வந்து என்ன லாபம் வந்து பையருக்கு, என்ன பி பையருக்கு வந்து என்ன ஆகுதுங்க, பிரேக் ஈவன் 0 தான். செல்லருக்கு 0 தான், அவங்களுக்கு லாபமே இல்லை, ஏன்னா பிரேக் ஈவன் பாயிண்டை தொடுது. 44,000 ரூபா மார்க்கெட் வந்து 1000 பாயிண்ட் குறைஞ்சிச்சு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து. இண்டஸ்ட்ரிக் வேல்யூ வந்து எவ்வளோங்க, 1000 ரூபா. பி பையர் எவ்வளோங்க, 12,000 ரூபா ப்ராஃபிட். பி பையருக்கு 12,000 ரூபா ப்ராஃபிட். பி செல்லருக்கு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா லாஸ். அப்படியே 43,000 ரூபா ஸ்பைக் ப்ரைஸு.
இன்டென்சிக் வேல்யூ வந்து 2000 27,000 பிக் ப்ராஃபிட். யாருக்கு? பையருக்கு வந்து எவ்வளோ கிடைக்குங்க? 27,000 கிடைக்குதுங்க. பி செல்லருக்கு எவ்வளோங்க? 75,000 அப்படியே லாஸுங்க, பிக் லாஸ். 41 மார்க்கெட் இன்னும் குறையுது, 41,000 மாறுது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோங்க? 4,000 வந்து இன்டென்சிக் வேல்யூ, 57,000 யாருக்கு? பி பையருக்கு வந்து 57,000, செல்லருக்கு வந்து 57,000 நஷ்டம். உங்களுக்கு இந்த அட்டவணை புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் திருப்பி ஒரு தாட்டி இந்த அட்டவணை பாருங்கள், அதில் எடுத்து வச்சு பார்த்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்தது புட்டோட தொழில்நுட்ப வார்த்தைன்னு சொல்லி சொல்கிறது தான் அந்த பின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த ஈனா என்னன்னு சொல்லி தெரியல சொல்லிட்டு அதுக்கப்புறம் மனோசார் வந்து சொன்னார் இல்லைங்களா? அதுதான் இந்த புட்டு யூரோப்பியன் அப்படின்றது தான் ஐரோப்பிய புட்டு ஆப்ஷன் எக்ஸ்பிரி நாளில் எக்ஸைஸ் செய்கிறதுனால அவங்கள ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம என்ன செய்யணும் அனைத்திலும் பி அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்டிவ் புட் வைத்திருக்கும் ஸ்டாக்குக்கு ஹெட்ஜ் போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அவரோட அங்கே பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை வந்து நம்ம தமிழாக்கம் பண்ணி சொல்லியிருக்கோம். அதை எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு அட்டவணையாக கொடுத்துருக்கேன். அதை வேகமாக படிச்சிடுறேன். அதை பாருங்கள் என்னென்ன இந்த இன்சூரன்ஸ் என்னென்ன, அந்த இன்சூரன்ஸ் அது என்னென்னு சொல்லி சொல்கிறாங்க. புல் புட் ஸ்ப்ரெட்டு, நம்ம ஸ்ப்ரெட்டு அந்த சொல்கிறோம் இல்லைங்களா? புல் புட் ஸ்ப்ரெட்டு ஹையர் ஸ்ட்ரைக் பிஇ பை பண்ணும். ஹையர் ஸ்ட்ரைக்கில் பிஏ பை பண்ணும், ப்ளஸ் லோயர் ஸ்ட்ரைக் பிஏ செல் பண்ணும். ஸ்ப்ரெட்டுன்னு என்னென்னு சொல்கிறாங்க. இது வந்து மாடரேட் பியரிஷ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நடைமுறை பயன் என்னன்னா மாடரேட் பியரிஷ். உங்களுக்கு வந்து புல் புட்டு ஸ்ப்ரெட்டுன்னா ஹையர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் வந்து பை பண்ணும், லோயர் ஸ்ட்ரைக் பியில் செல் பண்ணும். அதாவது வந்து நீங்கள் வந்து இந்த மணியில் வாங்கி அவுட் ஆஃப் த மணியில் செல் பண்ணும். இந்த ஹெட்ஜிங்கை சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது வந்து உங்களுடைய லாஸோ வந்து அதிகமாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பியர் புட் ஸ்ப்ரெட்டு ஹையர் ஸ்ட்ரைக்கில் பிஏ பை பண்ணி லோயர் ஸ்ட்ரைக்கில் வந்து நீங்கள் வந்து பிஏ செல் பண்ணணும். அது நியர்பையாகவே நீங்கள் வந்து செல் பண்ணுறது. நம்ம வந்து ஓடிஎம்ல போய் வாங்க இது பண்ணாமல் அது நியர்பையாக இருக்கிறதுல நீங்கள் ஸ்ட்ரைக்கை வந்து செல் பண்ணுறது, ஹெட்ஜிங் பண்ணுறது. பீரிஷ் புட் லிமிடெட் அதை வந்து பீர் புட் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்கிறாங்க. புட்டு ரைட்டு பி செல் செய்வது, பிரீமியம் வசூலிக்குது. ஒன்லி புட்டு மட்டுமே ரைட் பண்ணுறது தான் செல் பண்ணுறது தான் பி சொல்லுங்க. இன்கம் ஸ்ட்ராட்டஜி, இது வந்து இன்கம் ஸ்ட்ராட்டஜியாக சொல்கிறாங்க. நடைமுறை பயன் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன பயன் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. கேஷ் செக்யூர்டு புட்டு பி செல் ப்ளஸ் கேஷ் ரிசர்வ் வைத்திருப்பது. நீங்கள் வந்து பி செல் பண்ண இல்லாமல் அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட மணி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வேல்யூ இன்வெஸ்டிங். இது எப்போதுமே நம்ம குரூப்பில் சொல்லிட்டு இருப்பாங்க. அது மனோசர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். நீங்கள் ஒரு 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 லாட்டு வாங்கினீங்கன்னா அந்த லாட்டுக்கு ஈக்குவலான ஒரு அதுக்கு அதிகமான பணமோ அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். இப்போ ஒரு 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 லாட் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து செல் பண்ண வந்து ஒரு 30,000 கொடுத்து செல் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு 40,000 கொடுத்து செல் பண்ணிருக்கீங்கன்னா அதே ஈக்குவலான ஒரு 40,000-50,000 பணம் வந்து உங்கள் கையில் தனியாக இருக்கணும், எப்போதுமே கேஷ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இருக்கும். அது வந்து இன்கம் ஸ்ட்ராட்டஜியாக வந்து சொல்கிறாங்க. அதுதான் கேஷ் செக்யூர்டு புட்டு அப்படின்னு சொல்லி வேல்யூ இன்வெஸ்டிங். நீங்கள் திருப்பி வந்து உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அல்லது எதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கோ பயன்படும் அப்படின்றதுக்காக சொல்கிறது. புட்டு ஸ்கியூ ஓடிஎம் புட் பிரீமியம், அதை விட கம்மியாக ஓடிஎம் கால் பிரீமியம். புட்டு வந்து குறைஞ்சிட்டே வருதுன்னா நீங்கள் ஓடிஎம்ல போய் புட்டை வந்து பிரீமியம் அதை வந்து பண்ணுறீங்க. ஓடிஎம் கால் பிரீமியம் அதை தான் சொல்கிறாங்க. அவங்க மார்க்கெட் ஃபியர் காட்டும். மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து உங்களுக்கு எதிராக போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுனுச்சுன்னா நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம். சிந்தட்டிக் லாங் அப்படின்ற வார்த்தை இருக்குது. சிந்தட்டிக் லாங்னா என்னென்னா புட்டு செல்லு ப்ளஸ் கால் பை, புட்டை செல் பண்ணுறீங்க, கால் பை பண்ணுறீங்க. லாங் ஃபியூச்சர் போல், காலும் புட்டுமே எதிரான திசை, அதுலேயுமே நீங்கள் இன்னும் மேலும் வந்து அதை வந்து இது பண்ணுறது. கால் பைனா அப்படிங்க நீங்கள் வந்து விலை ஏறுது, மாற்றம் வந்து விலை வந்து ஏறுது. புட்டு செல்லுனா விலை இறங்குது, டவுன் ட்ரெண்டில் போகுது. ரெண்டுமே தான் சொல்கிறாங்க. கால் ஃபியூச்சர் போல், சிந்தட்டிக் லாங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புல்லிஷ் ஸ்ட்ராட்டஜி வந்து புல்லிஷ் ஸ்ட்ராட்டஜி, நடைமுறை பயன் வந்து புல்லிஷ் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் நீங்கள் அதை வந்து பயன்படுத்தலாம். பட் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் சார் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்?
இல்ல சார், இது வந்து உங்களுக்கு விளக்கம் மட்டும்தான். இது வந்து இது பண்ணுங்க தான் சொல்லல. உங்களுக்கு ஓகே. சிந்தட்டிக் லாங்னா என்ன, புட் ஸ்கியூனா என்ன, கேஷ் செக்யூர்டு புட்னா என்ன, இது நான் பயன்படுத்தல, அந்த வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங்ல. ஆ, அதற்கான விளக்கம் மட்டும்தான் இதுங்க. சரி சரி. அது எங்க நீங்க பயன்படுத்தீங்கன்னா என்ன, நீங்க என்ன மாதிரி நேரத்தில் நீங்க பயன்படுத்தணும் தான் நடைமுறை பயன்ன்றது சொல்லி தராங்க. மாடரேட் பீரிஷா இருக்கும்போது பீரிஷ் புட் லிமிட் அது உங்களுக்கு கிடைக்கிறது. இன்கம் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எப்போ அதை வந்து இன்கம் ஸ்ட்ராட்டஜி இப்போ உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இறங்குன்னு சொல்லி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் இந்த புட் ரைட் வந்து பண்ணுவீங்க. அந்த புட் ரைட்னா என்னன்னு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. சார் புட் ஸ்கியூனாக்க ஓடிஎம் புட் பிரீமியம் கிரேட்டர் தான் அதை புரிஞ்சுக்கணுமா இல்ல ஓடிஎம் புட் பிரிமியத்தை கிரேட்டர் தான் ஏன்னா ஓடிஎம் கமா கால் மாதிரி பிரிமியத்தை விட ஆகும். ஓடிஎம் கால் புட்டுல செல் பண்ணி பிரீமியத்தை வாங்கணும். இல்லை சார், ஓடிஎம் கால் அடுத்தது சிந்தட்டிக் லாங் அப்படின்ற வார்த்தை. அது எதுக்காக எந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்றத இவங்க விளக்குறாங்க. புட்டு செல் பிளஸ் கால் பை ஈக்குவல் டு லாங் ஃபியூச்சர் கோல். அது ரெண்டுமே ரெண்டு பக்கமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது வந்து புல்லிஷ் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வந்து புல்லிஷ் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்போது அதை பயன்படுத்தலாம். மேக்ஸ் பெயின் அப்படின்றது என்னன்னா ஆப்ஷன் ரைட்டர்ஸ் அதிக லாபம் வெறும் ஸ்ட்ரைக். ஆப்ஷன் ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது ரெண்டு பக்கம் விற்கிறாங்க இல்லைங்களா, புல்லுயோ புட்டு அண்ட் கால் விற்கிறாங்க இல்லைங்களா, விற்கிறவங்களை தான் நம்ம ரைட்டர்ஸ் சொல்லி சொல்லுவோம். அவங்க வந்து மேக்ஸிமம் பெயின் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரைக் வந்தே வரும் அப்படின்றத மேக்ஸிமம் அங்கே வந்து வர வைக்கும்ன்றதுனால தான் அந்த அதை சொல்கிறாங்க. மேக்ஸிமம் பெயின்ற அந்த ஸ்ட்ரைக்கை சொல்கிறாங்க. அது எந்த ஸ்ட்ரைக்கில் பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நம்ம இதில் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம டெய்லி கவனிச்சோம்னா நம்ம காலைல வந்தோடனே சொல்லுவாங்க, ஒவ்வொரு நிமிஷம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் எக்ஸ்பிரிடியா தான் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு தாட்டி 5 நிமிஷம் ஒரு தாட்டி சொல்லிட்டே இருப்பாங்க. கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க, புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதை தான் சொல்கிறாங்க மேக்ஸிமம் பெயின் சொல்லி சொல்லுவாங்க. இதை நீங்கள் பார்க்கலாம், நீங்களும் பார்க்கலாம். உங்களுடைய புரோக்கரோட ஆப்ஷனில் ஆப்ஷன் செயினுக்கு கீழே வந்து போட்டிருக்கோம், ஆப்ஷன் மேக்ஸிமம் பெயின் சொல்லி கீழே போட்டிருப்பாங்க. கீழே எந்த இது வருதுன்னு. ஆனால் இது மாறிக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் நம்பிட முடியாது. ஒவ்வொரு தாட்டியும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கும் மாற காரணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு சைடும் பையர்ஸ் செல்லர்ஸ் வந்து அதிகம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மேக்ஸிமம் பெயின் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஏறவோ இறங்கவோ செய்யலாம். எக்ஸ்பிரீஸ் அனலைஸ் அது எப்போ வந்து எக்ஸ்பிரி நீங்கள் அனலைஸ் பண்ண எக்ஸ்பிரி வந்து எவ்வளோ என்ன இடத்துல வந்து முடிய போகுது, மார்க்கெட் முடிய போகுது, எந்த இடத்துல வந்து என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து முடிய போகுது அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இது உதவும். புட்டு வால் பெரிய ஓயை உள்ள பிஇ ஸ்ட்ரைக் ஸ்ட்ராங் சப்போர்ட். அதாவதுன்னா பெரிய ஓயை உள்ள ரொம்ப அதிகபட்சமான எண்ணிக்கை உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, டவர் கட்டிருக்காங்கன்னு சொல்லி அடிக்கடி நம்ம பேசிட்டு இருப்போம். ரொம்ப அதிகமாக கோடி கணக்கில் வந்து இருக்கும். ஒரு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் ரெண்டு பக்கமே புட்டாக இருக்கட்டும் காலாக இருக்கட்டும், இல்லை ரெண்டு ஒன்று கூட இருக்கலாம், ஒன்று மட்டும் கூட இருக்கலாம். அந்த மாரி உள்ளது புட்டு வால். புட்டு வால்னா புட் சைடு உங்களுக்கு வந்து பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து அது இருக்கும் உங்களுக்கு. புட்டை வந்து அதிகமாக விற்கக்கூடிய விற்று இருப்பாங்க. அங்கே வந்து ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து என்னன்னா சப்போர்ட்டா மார்க்கெட்டோட சப்போர்ட்டா வந்து அது வந்து செயல்படும். அதுதாங்க சொல்றாங்க புட்டு கால்னு சொல்லி. புட் வால்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கால் வால்னு சொல்லுவாங்க. அது கால் ரைட்டர்ஸ் வந்து சொல்றது தான் கால் வால்னு சொல்லி சொல்றாங்க. புட் விஸ் கால் சுருக்க ஞாபகம், உங்க சுருக்கமா ஞாபகத்துக்கு சந்தை ஏறும் என்றால் கால் பை, சந்தை இறங்கும் என்றால் புட்டு பை, சந்தை ஏறாது என்றால் கால் செல், சந்தை இறங்காது என்றால் புட்டு செல். இந்த நாளும் தான். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த 4 விஷயங்கள் தான் நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை வந்து முடிவு பண்ணணும். குழப்பிக்காமல் இருக்கிறதுக்கு செயல்படும். சந்தை ஏறும் என்றால் கால் பை, இதுக்கு ஈக்குவலானது தான் புட்டு செல்லு. சந்தை இறங்காது என்றால் புட்டு செல். சந்தை இறங்கும் என்றால் புட்டு பை, அதுக்கு ஈக்குவல் தான் சந்தை ஏறாது என்றால் கால் செல். இதை நம்ம குழப்பிக்காமல் கொஞ்சம் நிதானமாக படித்தோம்னாக்க நமக்கு புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. சிஇ கால் யூரோப்பியன், பிஇ ஈக்குவல் டு புட்டு யூரோப்பியன். இது வந்து அந்த வார்த்தை இந்த பிஇ அப்படின்னு சொல்கிறதுக்காக விளக்கமாக கொடுத்துருக்காங்க. பிஇபி வந்து சிஇ ஈக்குவல் டு ஸ்ட்ரைக் ப்ளஸ் பிரீமியம். பி இதில் வந்து பிஇ அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் சொல்கிறாங்க. அது வந்து கால் சைடு என்ன இருக்கும், ஸ்ட்ரைக் ப்ளஸ் பிரீமியமாக இருக்கும். இங்கே புட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் மைனஸ் பிரீமியம், பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த புட் விஸ் கால் சுருக்க ஞாபகம். அடுத்தது
சசி சார் இன்னைக்கு போதும் சசி சார். ஓகே மேடம், ஓகே மேடம்.